அடடா! ஹியூமன்ஸ் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு நினைச்சேனே. ஆனா இந்த கொலைக்காரங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த வழியே இல்ல. ஏன்னா, என் மனசாட்சிக்கு இதுதான் சரின்னு தோணுது. அவனேதான். கொல்ற நோக்கத்துல தாக்கல. அவங்கள செயலெடுக்க வைக்கிறது தான் என்னுடைய திட்டம். சாவுடா! மூத்த கொள்ளர்களுடைய ஆயுதத்தை நல்லா நம்பலாம். டிஃபென்ஸ் பிரமாதமா இருக்கே. இருந்தாலும் ஏன்டா முளைச்சு வந்துகிட்டே இருக்கீங்க? அம்புக்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏமா எனக்கு இதை முதல் தடவை சொல்லி கொடுத்தப்போ என்னால் இதை சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை கூட இல்லை. ஆனா இப்போ எனக்கு இது நல்லா பழகிருச்சு. அந்த சத்தம் திரும்ப கேக்குது. இந்த அம்பு குறியே தப்பாது. ஐயோ, என்ன விட்டுருங்க. உன்னை நான் உயிரோட விடுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. பாழடைஞ்ச கோட்டையின் மேல் சந்திரன் மட்டும் எப்பவும் சொல்லாது. இங்க என்ன நடந்துச்சு? இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோமா? ஏதோ ஒரு வேளை இத பண்ணது ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. எஜமானரே, நீங்க எங்க போயிருந்தீங்க? அது சுத்திட்டு வரேன். அவ்வளவுதானா? ஆ, அது சரி. தங்க ஏதாவது விடுதி கிடைச்சதா இல்லையா? ஆ, உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு விடுதியை பார்த்துட்டு நம்ம அங்க போய் தங்கிக்கலாம் எஜமானரே. என்ன ஒரு நாளைக்கு 3 தங்க காசு? 3 தங்க காசுன்னா 30,000 என்ன? கொஞ்சம் காஸ்ட்லியா இல்ல? அப்புறம் ஒரு விஷயம், இந்த ஹீரோஸ்ன்றவங்கள கிரிட்டோனியா பேரரசும் லிமியா ராஜ்யமும் ரொம்ப நல்லா நடத்துதுன்னு நான் இப்பதான் கேள்விப்பட்ட எஜமானரே. என்ன நிஜமாவா? நான் உங்களை வழிபடுறதால என்னைக்கும் நீங்க ஏழ்மையில வாழக்கூடாது. நீங்க கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படுவேனே. அப்படியா? ஹீரோக்கள் ஏன் உலகத்துக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஹீரோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இருந்த அதே போர்க்களத்துல அந்த ஹீரோக்களும் இருந்தாங்க. ஆனா அவங்கள எப்ப சந்திப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இதே உலகத்துல இன்னும் சில ஹீரோக்கள் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மகோட்டோ மிசுமி, மனதின் கவிதைகள்.